ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஜுகேஷன் இன்ஃபோ. இன்னைக்கு வந்து நம்ம சிபிஎஸ்இ கிளாஸ் 2 லெசன் 2ஓட கர் லெசன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆனந்தமயி கவிதா. ஆனந்தமயி கவிதானா ஹாப்பியான ஒரு போயம். கர் கர்னா வீடு. ஸோ இந்த பையன் உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம் வாங்க. पापा क्यों अच्छा लगता है अपना प्यारा घर. அப்பா ஏன் இவ்வளோ நல்லா இருக்கு நம்மளோட அன்பான வீடு. பியாரானா அன்பான, கர்னா வீடு. घूम घाम ले खेल खाल ले नहीं भूलता लेकिन घर. கூமு காமுலேனா நான் எவ்வளோதான் வெளியே சுற்றிட்டு வந்தாலும், கேளு கால்னா விளையாண்டுட்டு வந்தாலும், நான் எப்பவுமே நம்மளோட வீட்டை மறக்க மாட்டேன். நஹி பூல்தா நஹி பூல்தானா நான் எப்பவுமே வீட்டுக்கு வர மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நஹி ஆப்கோ லக்தா பாப்பா ஹே மா கி கோதி சா கர். உங்களுக்கு தோணலையா அப்பா, இது அம்மாவோட மடி போல இருக்கு நம்மளுடைய வீடு அப்படின்னு சொல்றான். பியாரி பியாரி மம்தா வாலா. பியாரி பியாரினா அன்பான அம்மா, மதர்ஹுட். மம்தா வாலானா மதர்ஹுட், அன்பான தாய்மை. சுந்தர் சுந்தர் ஞாரா கர். சுந்தர்னா பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ராக்டிவான வீடு அப்படின்னு சொல்றான். थककर जब वापस आते हैं कैसे बिच बिच जाता घर. தக்கர்னா டயர்ட் ஆயிட்டு வரும்போது வாபஸ்னா ரிட்டர்ன் வர்றது. ஸோ நான் டயர்ட் ஆயிட்டு வரும்போது கூட நம்மளுடைய வீடு எனக்கு வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்றான். கிலா பிலா ஆராம் திலாகர். கிலானா வந்துட்டு சாப்பிடும் போதும், பிலானா குடிக்கும் போதும், ஆராம்னா ரெஸ்ட் எடுக்கும் போதும், நயி தாஜிக்கு தேதா கர். நயினா ஃப்ரெஷ்ஷான நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது நம்மளுடைய வீடு. ஸோ சாப்பிட போகும்போதும், குடிக்க போகும்போதும், நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போதும் நம்மளுடைய வீடு வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி கொடுக்குது. தாஜிக்கினா ஃப்ரெஷ்னஸ், நயினா நியூ. இப்போ நம்ம விளையாண்டுட்டு டயர்டாயிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதான் சொல்கிறான் அந்த பையன். ஸோ இதனோட ரைட்டர் வந்துட்டு யாருன்னா திவிகா ரமேஷ். ஓகேங்களா சில்ட்ரன், புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த லெசனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம் வாங்க. பாட்சீத் கேலியே. பாட்சீத் கேலினா கான்வர்சேஷன், ஒருத்தர் பேசிக்கிறது. ஓகேங்களா. क्वेश्चन नंबर 1, आपको अपने घर में सबसे अधिक क्या अच्छा लगता है और क्यों. ஆப்கோனா உங்களுக்கு உங்களுடைய வீடு, சப்சே அதிகனா ரொம்ப அதிகமாக எது உங்களுக்கு நல்லா இருக்கு, அண்டு அண்ட் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டைனிங் டேபிளா, ட்ராயிங் ரூமா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பற்றி நீங்கள் வந்துட்டு எழுதணும். ஓகேங்களா. क्वेश्चन नंबर 2, आपको कब कब घर की याद आती है. உங்களுக்கு எப்போ உங்கள் வீட்டோட ஞாபகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறீங்கன்னா, ஸோ அப்போ வந்து உங்கள் வீட்டோட ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ டூருக்கு போகும்போதும் வேறு எங்கேயாவது போகும்போதும் உங்களுக்கு உங்கள் வீட்டு ஞாபகம் வரும் இல்லையா, அதை பற்றி எழுதணும் நீங்கள். क्वेश्चन नंबर 3, घर को माँ की गोद सा क्यों कहा गया है. வீடை வந்து ஏன் அம்மாவுடைய கோதினா மடி, அம்மாவுடைய மடின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு அம்மா வந்துட்டு எப்படி நம்ம கேர் பண்ணி அம்பா இருப்பாங்களோ, அம்மா மடியில் எப்படி நம்ம கம்ஃபர்ட்டாக சேஃபாக இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய வீடும் ஒரு அம்மாவுடைய மடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. क्वेश्चन नंबर 4, कोई ऐसा घटना सुनाइए. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வந்துட்டு நீங்கள் சொல்லணும். கட்னானா ஒரு இன்சிடெண்ட். ஜப் பூரே பரிவார் நே சாத், ஃபுல் ஃபேமிலி, பூரே பரிவார்னா ஃபுல் ஃபேமிலியோட நீங்கள் வந்து மீட் பண்ணி, மில்கர்னா மீட் பண்ணி, கருக்கா கோயி காம் கியா ஹோ, நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ, இப்ப வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா, நீங்க எப்படி வீடெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா தொடச்சு வேலை பார்ப்பீங்க? அதான் சொல்றாங்க. ஸோ, அத பத்தி நீங்க எழுதணும். ஓகேங்களா? खोजे जाने खोजेனா தேடுறது जानेனா தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா क्वेश्चन नंबर 1 घर कविता अपने परिवार के किसी सदस्य को सुनाइए கர் என்ற போயம் வந்துட்டு உங்க ஃபேமிலியோட மெம்பர்ஸ் பத்தி நீங்க சொல்லணும் கர் போயமை வந்துட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க சொல்லணும் घर या परिवार पर घर या परिवार पर घरனா வீடு இல்லைன்னா உங்க ஃபேமிலியை பத்தி उनसे कोई अन्य कविता या कहानी सुनने के लिए कहिए அத பத்தி நீங்க ஒரு போயமா சொல்லணும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க சொல்லணும் ओकेங்களா क्वेश्चन नंबर 2 अपने परिवार के लोगों से बात करके पता कीजिए और लिखिए உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து நீங்க பேசி அத பத்தி எழுதணும் परिवार के लोग परिवार के लोग ना ஃபேமிலியோட மெம்பர்ஸ் आप किस नाम से बुलाते हैं நீங்க அவங்கள என்ன நேம் வச்சு கூப்பிடுவீங்க आपकी माँ की बहन உங்களுடைய அம்மாவுடைய சிஸ்டர் சிஸ்டரை வந்து நீங்க எப்படி கூப்பிடுவீங்க சித்தி சித்திக்கு வந்து ஹிந்தில வந்து மௌசி ஜி ஓகேங்களா ஹிந்தில மௌசி ஜி आपकी माँ के भाई உங்க அம்மாவுடைய பிரதர் உங்க அம்மாவுடைய பிரதர் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க மாமா மாமாஜி ஹிந்தில வந்து மாமாஜி आपके पिताजी की बहन உங்க அப்பாவுடைய சிஸ்டர் எப்படி கூப்பிடுவீங்க அத்தை அத்தையை எப்படி சொல்லணும் ஹிந்தில புவாஜி ஹிந்தில புவாஜின்னு சொல்லணும் आपके पिताजी के भाई உங்க அப்பாவுடைய பிரதர் உங்க அப்பாவுடைய பிரதர் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க சித்தப்பா சித்தப்பா வந்து சாச்சாஜின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில ஹிந்தியில வந்து சாச்சாஜின்னு சொல்லுவாங்க ஓகே சில்ட்ரன் உங்களுக்கு எல்லாருமே இந்த லெசன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உடனே உங்களுக்கு வந்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ சில்ட்ரன் பாய்